ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் உங்கள் வாழ்த்துக்களும். இந்த தை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக தான் அமையப்போகுது. உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகம் இருக்கும். ஆனால் சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்க தான் வேணும். ஏன்னா இது 10ல் உள்ள குருவால் வர பிரச்சனை கிடையாது. 10ல் உள்ள குரு வக்ரம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தொழில் சிறப்பாக தான் இருக்கும், உங்களுடைய வேலையும் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகக்காரர்கள் உங்களுக்கு ஆகாதவனா இருக்கிற காரணத்தினால, செவ்வாய் ஆகாத காரணத்தினால நீங்க சக ஊழியர்கள்கிட்ட பழகும் போது எச்சரிக்கை கடைபிடிக்கணும். உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க உங்களுக்கு மிகுந்த விசுவாசத்தை காட்டுவாங்க. அதுவே கூட உடன் பணிபுரியறவங்களுக்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தலாம். அதனால நீங்க இந்த விஷயத்துல கவனம் எடுத்து செயல்படணும். அது தவிர்த்து உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்புகள் கூட, உங்களுடைய வேலை பெரிதாக மதிக்கப்படும். பலருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அற்புதமா உங்களுக்கு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனால் எரிபொருள் சம்பந்தப்பட்டது, வீடு கட்டும் தொழில், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், மருத்துவம், இதுல வேலை செய்யறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். குறிப்பா அரசு ஒப்பந்தங்கள்ல வேலை செய்யறவங்க, அரசு ஒப்பந்தங்கள்ல தொழில் செய்யறவங்க, அரசு பணியாளர்களும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். இவங்க அந்த துறைகளில் இவங்களுக்கு இழப்புகளோ அல்லது பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மற்ற எல்லா துறைகளும் உங்களுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால லாபங்கள் சரளமாக இருக்கும். குடும்பம் சந்தோஷகரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுறது ஒரு காரணம். அது சந்தோஷகரமாக இருக்கும்னாலும் நீங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கணும். அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் தலையிடாமல் இருக்கிறதோ அல்லது அடுத்த நபருடைய தலையீட்டை குடும்பத்தில் அனுமதிக்கிறதோ, இது ரெண்டுமே தவறாக. அதை நீங்கள் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா குடும்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் ஒற்றுமையும் உண்டு. குழந்தைங்களோட போக்கில் நிச்சயமாக கவனம் தேவைப்படும். அவங்க அதிக விளையாட்டோ அல்லது அதிக கேளிக்கைகள்லையோ மனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது தேர்வு நேரம் வரப்போகுதுன்றதுனால அவங்கள ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாகவும் இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். இன்னும் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. தேவையற்ற செலவுகளை குறைப்பது, ஆடம்பர செலவுகளை குறைப்பது, இது ரெண்டுமே உங்களுடைய நிதி நிலைமையை உயர்த்தும். அதுல நீங்க கவனமா இருக்கணும். அதுல கவனமா இல்லைன்னா உங்க பொருளாதாரம் பாதிக்கப்படலாம். இதுதான் இந்த மாதத்துடைய சிறப்பு பலனாக எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பாம்பரம் பாம்பரநாதர், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர்.